இன்னைக்கு ரேட்ல இந்தியா வந்து வேர்ல்டோட கேபிட்டல் அப்படின்னே சொல்லலாம் டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும். டயட் அப்படின்னா நான் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதா, நான் வந்து ஸ்வீட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ண தான் வேணும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தா 2 வேளை தான் சாப்பிடணும். பட் ஓகே, இன் பிட்வீன் எனக்கு பசிக்குது. ரைஸ்க்கும் கோதுமைக்கும் பெரிய அளவுலலாம் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுத்துலயுமே ஒரே அளவு கார்போஹைட்ரேட் தான் இருக்கு, ஒரே அளவு ஃபைபர் தான். என்ன அது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மீல் சாப்பிட்றீங்களோ 40-50% சீக்கிரமாக ஏஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், ரிவர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்களா, நான் மாத்திரையே சாப்பிட வேணாமா அப்படின்னு. கண்டிப்பா. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷமா. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம் தர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருக்கவங்களுக்கே சுகர் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேள்விப்படுறேன். சுகர் வந்துருச்சு அப்படின்னா டேப்லெட் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் லைஃப் லாங்ன்ற போது அது இன்னும் பயத்தை தருது. ஆக்சுவலாக சர்க்கரை வியாதினா என்ன மேம்? இதை பத்தி ரூட்டடா பேசலாமா, எளியவர்களுக்கும் புரியுற மாதிரி? கண்டிப்பா. சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம சொல்றது வந்து நம்மளுடைய பாடி இம்பேலன்ஸை தான் நம்ம வந்து சொல்றோம். சர்க்கரை வியாதி அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. முதல்ல ஒன்று வந்து நம்மளுடைய கணையம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து அந்த பீட்டா செல்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரான வந்து இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ணணும். அது செக்ரீஷன் ஆகலை அப்படின்னா அது வந்து நம்ம டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யாருக்கு ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கு நிறையா இருக்கும். ஒரு 15 வயசுக்கு உட்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டைப் 1 வந்து நிறையா இருக்கும். பை ஜெனட்டிக்காவே அவங்களுக்கு வந்து அந்த செக்ரீஷன் ப்ராப்பராக இல்லாததுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டாவதா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வரும். இது உங்களுக்கு இன்சுலின் செக்ரீஷன் நார்மலாக இருக்கும், இருந்தாலும் அது வந்து பாடியால் யூஸ் பண்ண முடியாது. அதை தான் நம்ம வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் இருக்கேன், ஆனால் நான் கதவை தட்டினேன் அப்படின்னா நான் உள்ள இருக்கிறவங்க கதவை திறக்கலன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன் தான் நம்ம வந்து டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைப் 2 ஏன் வருது, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருது அப்படின்னா முக்கியமாக 4 விஷயம் தான். ஒன்று நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு ப்ராப்பராக இல்லை, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன். மூணாவது ஸ்லீப். நம்ம ப்ராப்பராக நைட்டு 10 மணிக்கு தூங்கி காலைல ஒரு 5-6 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 11 மணிக்கு தூங்குறது, இந்த 2 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த இன்சுலின் நம்மளுடைய சர்க்கடியன் ரிதம் வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம பாடிக்குள்ளே ஒரு கிளாக் இருக்குது, அந்த கிளாக் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்கும், அவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். அவங்களும் பார்த்தீங்கன்னா லேட் நைட் முழிச்சிருப்பாங்க, இல்லை தூக்கம் வராமல் இருப்பாங்க, இந்த மாதிரி காரணங்கள். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம தனியாகவே பேசலாம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கான காரணமே. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இன்சுலின் ப்ராப்பராக செக்ரீட் ஆனாலும் சரி, இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்சுலின் நிறைய சுரக்கும், ஹைப்பர் இன்சுலினிமியான்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இன்சுலின் நிறையவே சுரக்கும், தேவைக்கு அதிகமாக சுரக்கும். பட் இருந்தாலும் அதனால வந்து பாடி யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டுகிட்டே போகும், அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான டைஜஷன் இருக்காது, ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காது. இது வந்து உங்களுக்கு நாளடைவில் ஒன்று மாற்றி ஒன்று இன்னொரு பிரச்சனையும் வந்து கொண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது. இன்னைக்கு ரேட்டில் இந்தியா வந்து வேர்ல்டோட கேபிட்டல் அப்படின்னே சொல்லலாம் டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் அத்தனை பேருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ரொம்ப அலார்மிங்கான ஒரு ஸ்டேட்ல போயிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமே நம்ம இதை அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா நம்மள வந்து கிட்டத்தட்ட 90% ஆல்ரெடி ஒரு 80% பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு. இது இன்னும் ஜாஸ்தியாக போச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நம்மளுக்கு டயபெட்டிஸ் வந்து. அதாவது முன்ன வந்து எப்படின்னா சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்றது யாரோ ஒரு 100ல ஒருத்தருக்கு இருக்கும், 10 பேர்ல இருக்கும் அப்படின்னு. இப்போ பெரும்பாலும் அது ஒரு சகஜமாக்கப்படுது அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். குறிப்பா குழந்தைகளுக்குலாம் வருதுலாம் அவ்வளவுதான் சுகர் தானே வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ பொதுவாக சுகர் வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேம், அதிக நேரம் நடக்க சொல்லுவாங்க, கோதுமை சாப்பிடணும், சாப்பாடை நீங்க கட் பண்ணிடணும், டேப்லெட்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த 4 விஷயத்த ரெகுலரா ஃபாலோ பண்ணுவாங்க. இதை தவிர்த்துட்டு நம்ம நேச்சுரோபதியில இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது, குணமாகுது?
நேச்சுரோபதி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரூட் காஸை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய டார்கெட்டு. அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ முதலாவதா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 4 விஷயங்களை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம டயட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டயட் அப்படின்னா நான் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதா, நான் வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாதா? எக்ஸாக்ட்லி. ஸ்வீட் ஆப்வியஸ்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ண தான் வேணும். ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய ப்ராசஸ்ட் சுகர் இருக்கு. ஸோ ப்ராசஸ்ட் சுகர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பிட்ற நிறைய விஷயங்கள் அந்த ப்ராசஸ்ட் சுகர் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எதுலலாம் நம்மளுக்கு ப்ராசஸ் சுகர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி சாப்பிட்ற இந்த சிப்ஸாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், ஆமாம், ரெடி டு ஈட் இருக்கு இல்லையா? அதாவது எந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோமோ அதில் கண்டிப்பாக ப்ராசஸ் சுகர் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். செல் இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்னொரு முக்கியமான தப்பு நம்ம எல்லாருமே பண்ணுறது என்னென்னா, சுகர் இருக்கா, குட்டி குட்டி மீல்ஸாக சாப்பிடுங்க, ஒரே நேரம் நிறைய சாப்பிடாதீங்க, அது வந்து உங்களோட சுகரை ஜாஸ்தி பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரே நேரத்தில் சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு ஏறாது. பட் நீங்கள் குட்டி குட்டியாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நீங்கள் இன்னும் அந்த காசை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகே ஓகே. பாடியில் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வந்து ஒரு வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நம்மளுக்கு கையிலையோ காலையோ அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அடிப்பட்ட இடத்த சுற்றி நம்மளுக்கு ஒரு வீக்கம் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஒரு சிகப்பாக இருக்கும், வீக்கமாக இருக்கும், வலி இருக்கும். இதுதான் வந்து நம்ம செல் உள்ள நடக்கும். நான் சொன்ன இந்த 4 ஃபேக்டர்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அப்போ அந்த செல் வீக்கம் வந்து ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். அதாவது ஒரு பை ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஒரு மெட்டபாலிசம் நடக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம விறகடுப்பு யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த விறகடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், ஒரு சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் மாதிரி நம்ம பாடியில வந்து ஒரு பை ப்ராடக்ட் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கழிவு தானே. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத ரியாக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதோட ஒரு ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு 3 வேளை தான் சாப்பிடணும். ஆக்சுவலி பார்த்தா 2 வேளை தான் சாப்பிடணும். பட் ஓகே, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம 3 வேளை சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இது 3 தான் சாப்பிடணும். இன்பிட்வீன் எனக்கு பசிக்குது, எனக்கு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வேணும், அது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். டீ காஃபி குடிக்கிறது, அடிக்கடி டீ காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சமோசா, பஃப், பஜ்ஜின்னு சொல்லி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நைட்டு லேட்டாக சாப்பிட்றது, அது ரொம்ப ஒரு என்ன சொல்ற ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல் ஹேபிட் அது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் தான் எடுத்துப்பாங்க. பீட்சா, லேட் நைட் பீட்சா பார்ட்டி போடுறது, பர்கரில், ஆமாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட வினை பொருளாக நம்மளுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிசீசஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஓகே. இப்போ அந்த நீங்கள் சிட்டியில் லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களை வச்சு சொன்னீங்க, அப்படி கிராமப்புறத்துக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணா சாப்பாடு அரிசியை வச்சிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. நீ சாப்பாடே சாப்பிடக்கூடாது, கோதுமை மட்டுமே சாப்பிடணும்னு ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. சில பேர் நீ சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், ஆனால் குக்கர்ல சாப்பிடக்கூடாது, வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கு. எதுவுமே சரி இது நீங்க பாத்தீங்கன்னா ரைஸ்க்கும் கோதுமைக்கும் சப்பாத்திக்கும் உங்களுக்கு பெரிய அளவுலலாம் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுத்துலயுமே ஒரே அளவு கார்போஹைட்ரேட் தான் இருக்கு, ஒரே அளவு ஃபைபர் தான் இருக்கு. என்ன அது வந்து நம்மளுடைய ஸ்டேப்பிள்லேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சப்பாத்தியை சொல்லுவாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸே தவிர நீங்க ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, கோதுமை சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு அதே அளவுல தான் இருக்க போகுது. ப்ரொவைடட் நீங்கள் கோதுமை சப்பாத்தி தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, கோதுமை வாங்கி அரைச்சி அந்த மாவு வச்சு நீங்கள் சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குற அந்த ஆட்டா வச்சுலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே எஃபெக்ட் தான் இருக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்னு இருக்கு தெரியுமா, அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு. சம்பா கோதுமை ரவா உப்புமா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து சிறுதானியங்கள் வச்சு நம்ம இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்மளுடைய சுகர் லெவல்ஸ், அதாவது நம்மளுடைய அந்த டயபெட்டிஸ் லெவல்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இதை நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா சுகர் வந்ததுக்கு அப்புறம் மாத்துறாங்க. ஆமாங்க, அது பண்ணக்கூடாது.
ஏன் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு டயக்னோஸ் பண்றாங்க அப்படின்னாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்க பாடியில. உங்க பாடி வந்து உங்களுக்கே தெரியாம அந்த சண்டை போட்டுட்டு இருக்கும், அந்த ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும். பட் அதோட சிம்டம் என்னால முடியலடா, இதுக்கு மேல நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிம்டம்ஸ் வெளியில தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து ஒரு 20-25 இயர்ஸ்ல தட்ஸ் வென் யூ ஸ்டார்ட் ஆன் யுவர் ஓன் இல்லையா? ஸோ அப்பயே வந்து நீங்க ஒரு காஷியஸா இருந்துட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஈவன் நான் வந்து பேரண்ட்ஸ்க்கே இப்பெல்லாம் நான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரீசெண்டா வந்து 10-12 இயர்ஸ்லலாம் வந்து டயபெட்டிஸோட வந்தாங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா நான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு வருதுன்னா டைப் 1 தான் வரணும். அதுதான் அதுதானே எல்லாருக்கும். ஆமா. ஆனா இப்ப 10-12 இயர்ஸ்லலாம் வந்து டைப் 2 வர ஆரம்பிச்சிருது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம கேட்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல். வெளில போய் பார்க்ல விளையாடுறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது இல்ல. ஆமா, ஃபோன்ஸ் இதுதான். 2வது ஃபுட். அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துறது. வீட்ல சமைச்சு கொடுக்கறது அந்த மாதிரி இல்லாம ஓகே இன்னைக்கு எனக்கு பீட்சா வேணுமா, ஓகே வாங்கி கொடுத்துட்றேன். சிப்ஸ் வேணும், சாக்லேட்ஸ் வேணும், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸ்லீப்பு இப்போ இருக்கிற பசங்க நீங்க பாத்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டே அப்பா அம்மா தூங்கிடுறாங்க, ஆனா வந்து குழந்தைங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. இது ஒண்ணு. 4வது ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு எதை எப்படி கோப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸ்கூல்ல ஒரு மிஸ் திட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிருது. ஹோம்ஒர்க் பண்ண சொன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிருது. இது இது எப்படி அதை வந்து கோப் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா அந்த ஏஜிங் ஃபேக்டர் வந்து ஜாஸ்தி பண்ணிடும். நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மீல் சாப்பிட்றீங்களோ, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 3 மீல்ஸு 3 ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 3 மீல்ஸ் மட்டும் சாப்பிட்றவங்கள விட உங்களுக்கு ஒரு 40-50% சீக்கிரமா ஏஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. புரியுது. அந்த ஏஜிங் வந்து சீக்கிரம் நடக்கும். வெளியில மட்டும் இல்ல, உள் உறுப்புகளும் வந்து ரொம்ப சீக்கிரம் ஏஜ் ஆயிரும். ஓகே மேம். இப்போ சுகர்ல பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப்காக போவாங்க. டக்குன்னு செக்கப்ல அவங்களோட சுகர் லெவல் அதிகமா இருக்கும். ஐயோ நான் கரெக்டாக தானே இருந்தேன், சரி இன்னும் கம்மி பண்ணும்பாங்க. அப்புறம் ஒரு இதில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஓகே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா அவங்க அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஏதாவது சாப்பிட்ருவாங்க அதிகமாக. இந்த லெவல் இம்பேலன்ஸாவே இருக்கு. அது எப்படி? அதுதான் நம்ம வந்து அந்த சுகர் லெவல்ஸை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு நோயை நம்ம அணுகும்போது அந்த டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ நான் ரிப்போர்ட்ல வந்து ஓகே இது எனக்கு நார்மலா இருக்கு அப்படின்னா உடனே மைண்ட் வந்து என்ன பண்ணும்னா அந்த கிரேவிங்க்கு போக ஆரம்பிக்கும். ஓகே கொஞ்சம் சாப்பிட்டுப்போம், இது என்ன ஏறவா போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் வேற. ஓவராலா நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணும், நம்ம வந்து பாடி வந்து ஒரு ப்ராப்பரான கண்டிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கோலா இருந்தது அப்படின்னா நம்ம அந்த டயட்டையோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம வந்து நிறைய நாள் ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து மைண்ட் செட்ல தான் இருக்கு. சரி உங்களுக்கு சுகர் இருக்கு, நீங்க ஸ்வீட் சாப்பிடாதீங்க, நீங்க இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாத்திரை சாப்பிட்டு எல்லாம் நார்மலா தான் இருக்கு, இப்ப நான் ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஸ்வீட் தானே என்ன ஆயிடும், இதனால ஏற போறது இல்ல அப்படின்ற. எக்ஸாக்ட்லி. ஸ்வீட் சாப்பிடலாம். எப்படின்னா மற்ற லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஸ்வீட் நாங்க கொடுப்போம், கண்டிப்பா கொடுப்போம். அது அந்த ஒரு ஒரு டிசிப்ளின் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க ஈஸியா வந்து இந்த டிசீசஸ்ல இருந்து வெளில வரலாம். மேம் இப்போ சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நேச்சுரோபதி டாக்டரா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா என்ன சொல்லுங்க? நேச்சுரோபதி டாக்டரா இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2வது உங்களுடைய ஸ்லீப் குறைஞ்சது 7 மணி நேரம் நீங்க கண்டிப்பா தூங்கணும். அந்த 7 மணி நேரம் நான் எப்போ வேணா தூங்கிக்கலாமா அப்படி கிடையாது. நீங்க வந்து நைட் ஒரு 10-10:30க்குள்ள தூங்கி மார்னிங் ஒரு 5-6 o'clock தூங்குறதே காலையில 3 மணிக்கு தூங்குற மாதிரி. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தாரு. அவர் நீங்க பாத்தீங்கன்னா நாங்களும் ட்ரீட் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு சரியாகுது ஆனா திருப்பி வருது, எனக்கு சரியாகுது ஆனா திருப்பி வருது, என்ன ரீசன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கும் போதெல்லாம் வந்து இல்லையே நான் வந்து 7 hours தூங்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் என்னடா என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு நாங்க வந்து இன்னும் விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது ஒரு நைட்டு 2 மணிக்கு தூங்கி காலைல 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம 7 hours 8 hours நம்ம தூங்கும் போதும் பாடியில வந்து கண்டிப்பா பிரச்சனை வரும். ஸோ ஸ்லீப் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். 3வது வந்து நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு கண்டிப்பா வெளில போய் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, அது என்ன யோகாவா இருக்கட்டும், ஜிம்மா இருக்கட்டும், இல்ல சும்மா வாக்கிங் போறதா இருக்கட்டும். ஏன் சொல்றேன் அப்படின்னா
அந்த இன்சுலின் சொன்னேன் இல்லையா, எஸ். இந்த இன்சுலின் வந்து நம்ம மசிலை கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணாதான் அந்த அந்த ரிசெப்டார் வந்து ஓப்பன் ஆகும். ம். அப்பதான் அந்த இன்சுலின் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்க எவ்வளோ நீங்க வந்து நார்மலா இருந்தாலும் டயட் ஃபாலோ பண்ணாலும் இந்த ஒரு ஃபேக்டர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து சரியாக போகிறது. அதனால அதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே டயபெட்டிஸ் ரிவர்சல் வந்து இப்போ கண்டிப்பாக பாசிபிள். நிறைய பேர் கேட்கலாம், சூப்பர். ரிவர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவீங்களா, நான் மாத்திரையே சாப்பிட வேணாமா அப்படின்னு. பழையபடி வந்துருவேனா? கண்டிப்பா அது நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நேச்சுரோபதி டாக்டர் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றிங்க. நன்றி.